வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட தலைமுடியை நல்லா நீளமாக கருமையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதை நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் தலைமுடி அற்புதமாக வளர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹேர் க்ரோத் ரெமடி ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். புதினா இலைகளை நல்லா கழுவி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட நான் எடுத்துருக்க இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காயை பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதினா இலையும் இந்த நெல்லிக்காயோட சாரும் தலைமுடிக்கு கிடைக்கிறப்ப நிறையா விட்டமின்ஸ் அதுக்கு கிடைக்குது. விட்டமின் சி வந்து நிறைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் முடியினோட வேர்க்கால் பகுதியில் இது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். அதாவது இறந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு தலைமுடியை ஊக்குவிக்கப்படுத்தும். நல்லா வளர்கிறதுக்கு, கருமையாக வளர்கிறதுக்கு சூப்பராக ஊக்குவிக்கப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு பொருளையும் ஒரு க்ளீனான ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் நெல்லிக்காயை இதில் போட்டுட்டேன். இப்போது இது கூட நம்ம வச்சுருக்கிற புதினா இலைகளையும் போட்டேன். இப்போது இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புதினா இலைகளை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெல்லிக்காய் அதுவும் சேர்ந்து சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இப்போது இதை நம்ம ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பேக்கை அப்படியே அப்ளை பண்ணோம்னா நம்ம முடி இடுக்கலாம் போய் அப்படியே சக்கையாக ஒட்டிக்கும். அது நமக்கு காய வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த புதினா தண்ணியை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை உங்களோட விரல் நுனிகளால் நல்லா அள்ளி மோந்து நல்லா உச்சந்தலையில் ஸ்கேர்ல் பகுதியில் மண்டையோட மேல் பகுதியில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா இறங்கட்டும். நம்ம தலை இடுக்குகளில் இருக்கிற சின்ன சின்ன துளைகள் வழியாக இந்த சாறு நல்லா உள்ளே இறங்கி தலையினோட முடிக்கால் பகுதியில் நல்ல இரத்த ஊட்டத்தை அதிகரித்து முடியை சூப்பராக வளர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த வாட்டரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க, நல்லா ஷாம்புவோ சீயக்காயோ போட்டு நல்லா உங்கள் ஹேரை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. உங்கள் தலைப்பகுதி ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இதை ஊறி நல்லா சாறு எல்லாமே நல்லா இறங்கட்டும். இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் சும்மா நார்மலாக தண்ணியில் உங்கள் தலையை வாஷ் பண்ணிட்டு வந்தால் போதும். ஏன்னா இதில் ரொம்ப கசடு எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு லிக்யூடாக தான் இருக்கும். இந்த லிக்யூடோட எசன்ஸ் நம்ம தலையை முடி போதில் இருக்கும். இதில் ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஷாம்பூ சீயக்காயை கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு மட்டும் வந்தாலே போதுமானது. இதில் இருக்கிற சத்துக்கள் எதுவுமே உங்கள் தலைமுடியை விட்டு இறங்காமல் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முடியை சூப்பராக வளர வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த ரெமடி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.